டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஜேடிகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து ஜேஆர்இ, அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஜேவிஎம். ஓகேங்களா? ரிட்டர்னில் எழுதிப்போம். அவுட்டர் லேயர் வந்து ஜேடிகே, இன்னர் லேயர் வந்து ஜேஆர்இ, லாஸ்ட் லேயர் வந்து ஜேவிஎம். இது எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்னா 3 core components ஆஃப் த ஜாவா பிளாட்ஃபார்ம். ஜாவா யூஸ் பண்ணோம்னா இந்த 3 விஷயம் நமக்கு தேவை. ஆனால் இதோட பர்பஸ் வேறு வேறையாக மாறும். எந்த லெவலில் யூஸ் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜேவிஎம்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகேங்களா? ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு, அடுத்து வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஓகே, இதான் இதோட மீனிங். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யாரை தெரிஞ்சோம்னா ஜேடிகே. ஜேடிகே என்னென்னா ஒரு கிட்டு, அதாவது ஒரு பேக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு என்னென்ன தேவையான பொருள் வேணுமோ அவ்வளோத்தையும் வச்சுருக்கிறது பேர் தான் டெவலப்மெண்ட் கிட். அதில் நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து ஜேஆர்இ, இன்னொன்று வந்து ஜேவிஎம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஜேடிகேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கம்பைலேஷன் ப்ரொவைட் பண்ணும் அண்ட் டீபக்கிங் ப்ரொவைட் பண்ணும். மெயினாக இது 2 தான். ஓகேங்களா? என்னென்னா கம்பைலு டீபக்கிங். டீபக்கிங்னா என்னது? ஒரு கோடு கரெக்டாக ரன் ஆகுதா தப்பாக ரன் ஆகுதான்னு இன்டர்னல் ப்ராசஸ்ஸு தப்பி தவறி கூட எரர் கண்டுபிடிக்கிறதுன்னு எப்போவுமே சொல்லாதீங்க, அது ராங் டேர்ம். கம்பைல் டீபக்கிங். ஓகேண்ணா? ஓகே, ஸோ இந்த கம்பைலேஷனாக டீபக்கிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இந்த கம்பைலேஷனாக டீபக்கிங் பண்ணால் நம்ம கோடு எழுதணும். கோடு எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பிளேஸ் வேணும். அதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஜேஆர்இ. இந்த ஜேஆர்இனா அப்படின்னா என்னென்னா, அதாவது வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். நம்ம எழுதுன கோடை ரன் பண்ணுறது. ஆனால் நம்ம கோடை இங்கே எழுதுறது, அது இப்போ தான் ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஓகேங்களா? நம்ம ஒரு கோடு எழுதுகிறோம், அந்த கோடு எங்கே எழுதும்? எப்போவுமே எந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்னா இந்த ஜேவிஎம்மில் தான். கோடிங் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அதை ரன் பண்ணுறது லைப்ரரிஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் ரன்கமா லைப்ரரிஸ், இது ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இது 3 இருந்தால் தான் ஜாவாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஜேஆர்இ வேணுமா, ஜேடிகே வேணுமா, ஜேவிஎம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஆர்இ ஜேவிஎம் வந்து கம்பல்சரி. அது இல்லாமல் உங்களால் ஜாவா ப்ரோக்ராமை எழுதவும் முடியாது, ரன் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தவங்க ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க, கன்சிடர் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க. அப்போ நீங்கள் அதை ரன் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர்த்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ஜேடிகே கம்ப்ளீட்டாக தேவை கிடையாது, ஜேஆர்இயும் ஜேவிஎம் இருந்தால் போதும். ஓகேங்களா? இவங்க வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இவங்க ஒரு பெரிய விஷயத்த பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும், நம்ம என்ன எழுதுறோம்னா ஹலோ டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் எழுதும். நம்ம ஜாவாவில் எழுதுறது எல்லாமே டாட் ஜாவா ஃபைலில் வரும். ஓகேங்களா? அது இது என்ன பண்ணுன்னா கம்பைல் பண்ணும்போது, கம்பைலேஷனில் பண்ணும்போது இந்த ஹலோ டாட் ஜாவாவை ஹலோ டாட் கிளாஸாக மாற்றும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஃபைல் தான் ரன்னபிள் ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைல் தான் என்னது? ரன்னபிள் ஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணதுக்கப்புறம் பைட் கோடாக மாற்றுவாங்க. என்ன கோடாக மாற்றுவாங்க? பைட் கோடாக மாற்றுவாங்க.
பைட்னா என்னது பைட் கோட். அப்போ பைட்னா என்னது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 பிட் 8 பிட்ஸ் இருந்தால் நம்ம ஒரு பைட்னு சொல்லுவோம். அதாவது வந்து 000 இத்தனை போட்டு 00 இங்கேருந்து இட் வில் கோ till 111 இது வரைக்கும் போகிறது தான் பைட் கோட். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் -128 to +127. ஏன் இது இந்த மாதிரி மாற்றுறோன்னா as we all know there is a thing called ASCII code. ஓகேங்களா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது ASCIIன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் என்ன பண்ணணும்னா குரோமில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கீபோர்டுக்கும் இதெல்லாம் நம்மளோட கீபோர்டு, இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம கீபோர்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் 0 ends at 127. ஸோ இப்போ நம்ம கீபோர்டில் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த ASCII கோடு மூலிமா நம்பர்ஸாக மாறும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 + 2 = 3 அப்படின்னு ஆஸ் அ ஹியூமனாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த ப்ரோக்ராம் இது எப்படி ரன் பண்ணணும்னா 1க்கு வந்து பைட் வேல்யூ வந்து 001, 2ஓட பைட் வேல்யூ வந்து 000 ஸ்பேஸ் 0010. ஓகேங்களா, இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிரியேட் பைட் கோட் அடிஷன், அதாவது பிட்வைஸ் அடிஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கேட் மாதிரி ஒர்க் ஆகும். அடிஷன்னா இங்கே வந்து ஆர்கேட் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எப்போவுமே லாஸ்ட் பிட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம எப்படி பார்க்கணுன்னா 0 + 1, ஸோ 1 + 0 இஸ் 1. அப்புறம் அதுக்கு முன்னாடி பிட்டு 0 + 1 1, அதுக்கு முன்னாடி பிட்டு 0, அதுக்கு முன்னாடி பிட்டு 0, அதுக்கு முன்னாடி பிட்டு 0 ஸ்பேஸ் விட்டுப்போம், அதுக்கு முன்னாடி பிட்டு 0, அதுக்கு முன்னாடி பிட்டு 0, அதுக்கு முன்னாடி பிட்டு 0. ஸோ இதோட ASCII வேல்யூ this one = 3, this one = 1, this one = 2. அப்போ 1 + 2ன்னு ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சு 3ன்னு வந்துச்சு. ஸோ இப்படி தான் உங்கள் ப்ரோக்ராம் இன்டர்னலாக ஒர்க் ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா அது பேஸ் லெவலில் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த ஜேடிகேவும் ஜிஆரையும் நான் உங்களுக்கு அவுட்டர் லேயரில் காட்டுறேன். ஜேவிஎம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணணும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அது போக நம்ம ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸ்டாக்னா ஆடிங் ஆஃப் மெமரி, ஹீப்னா வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் மெமரி, அது எல்லாமே வந்து இந்த ஜேவிஎம் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நான் ஜேஆர்இ காமிக்கிறேன். நம்ம நேற்று பண்ண ப்ராஜெக்டில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா யூ வில் சி ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி. ஜாவா யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரோக்ராமையும் இங்கிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம புதுசாக எந்த ப்ரோக்ராம் எழுதலை, இருக்கிற ப்ரோக்ராமை ரீயூஸ் பண்ணிக்கணும். ஜேடிகே பார்க்கணுன்னா விண்டோவில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஜாவான்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் கம்பைலர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் ஜேடிகேவோட வெர்ஷன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத்தில் கான்ஃபிகர் பில்ட் பாத்துன்னு போனீங்கன்னா இங்கே உங்களோட ஜாவோட இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ இந்த ஜேடிகே ஜேஆர்இ எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும், இல்லாட்டி உங்களால் பண்ண முடியாது. ஐ ஹோப் இது வந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ டு குரோம் போய்ட்டு ஜேடிகே என்ன வெர்ஷன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 11 வேணும்னா டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஆப் வரும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் கொடுக்கலாம். ஜிப் ஃபைல் எதுனா வரும், வந்த உடனே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் போய்ட்டு எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, வேரியபிள் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டு இல்லைனா ஃபார் யுவர் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் அவங்க பார்த்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் எடிட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஓகே, இதுலேருந்து நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஜாவாவோட பாத் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண உங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு உங்களோட பாத் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்கள் பாத்துலேருந்து அந்த ஜேடிகே எடுத்துக்கும். இங்கே கொடுத்துருக்க பாருங்க பின் ஃபைல், சியில் ப்ரோக்ராம் ஃபைலில் ஜாவாவில் ஜேடிகேல நான் வந்து பின்னுன்னு ஒரு பார்த்துருக்கோம். அந்த பின் மூலயமா நீங்கள் வந்து பட் இன் மாடர்ன் டேஸில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல உங்கள் ஐடினா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், எக்லிப்ஸ்ன்றது ஒரு ஐடி. அதே மாதிரி விஎஸ் கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ப்ரிங் டூல்ஸ் விட்டு இன்டெலிஜே, இந்த மாதிரி மல்டிபிள் ஐடி இருக்குது. அதில் இன்டர்னலாகவே உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஜேடிகே யூஸ் பண்ண முடியும். பட் அவுட் சைட் திஸ் ஐடி உங்களால் யூஸ் பண்ண முடியாது. சில விஷயத்துக்கு நீங்கள் அவுட் சைட் ஆஃப் ஐடி போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் வந்து இந்த இது யூஸ் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் இதில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.